தினமே மகிழ்ந்திடு தினமே ஆத்தரி மரபை நம்பிடு அது தினம் பாடிடு தினமே மகிழ்ந்திடு தினமே ஆத்தரி மரபை நம்பிடு அது தினம் பாடிடு.
உனக்காய் யாவையும் சிறப்பாய் செய்கிறார். அவரை துதித்து ஆர்ப்பரிப்பார். கடைசி நேரத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி பாடினவரை மையப்படுத்தும். தேவனே உனக்காய் யாவையும் சிறப்பாய் செய்கிறார். அவரை துதித்து ஆர்ப்பரிப்பார். தேவனே உனக்காய் யாவையும் பாடும்படியா இந்த காலை வேளையை தேவன் நமக்கு கொடுத்தார். நம்முடைய தேவன் நம் வாழ்க்கையில அவர் நிறைந்திருக்கிறவர். ஆகவேதான் நம்ம அவரை துதிக்கும்படியா இந்த கால வேளை வந்திருக்கிறோம். ஆண்டவரே சொன்னார், என்னை விசுவாசமுள்ள உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே என்ற பாடலை பாடி மாணவர் மையப்படுத்தலாம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. கனி
உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. எல்லாரும் பாடுவோமே. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தில் நின்ற கடலோ என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தில் நின்ற கடலோ என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் ஒரு மேல பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலவாக மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலவாக மாறட்டுமே. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. Glory to God. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. Amen. பாய்ந்து செல்லட்டுமே. பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பாய்ந்து செல்லட்டுமே. என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவன் தண்ணீர் நதிகள் ஓடும் என்று சொன்னார். ஏதேனிலே கர்த்தர் 4 நதிகளை அங்கு ஓடவிட்டார். இந்த நதிகள் ஏதேனை செழிக்க செய்தது. தேவனுடைய சபை ஒரு தோட்டம். இந்த தோட்டத்திலே கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஜீவ நதியாய் நமக்குள்ளே அவர் பாய்ந்து செல்கிறவராயிருக்கிறார். அந்த நதியின் கீழே வெளியேறப்பட்ட வஸ்துக்கள் இருந்தது, வெளியேறப்பட்ட கற்கள் இருந்ததாக வேதாகமம் சொல்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கு பாய்ந்து செல்கிறாரோ அங்கு வரங்களும் மகத்தான வல்லமையும் ஆச்சரியமான காரியங்களும் நம்ம வாழ்க்கையிலே காணப்படும். அதே ஜீவ நதி இன்னைக்கு நம்முடைய ஆராதனை புறப்பட்டு வந்திருக்கிறது. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. நம்மை வளமாக்குகிற, Hallelujah, Hallelujah, நம்மை சிறப்பாக்குகிற இந்த ஜீவ நதி. ஆமென். தாவீது தன் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் வரும், அது அநேகரை சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்கிறார். அது தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது என்று சொல்கிறார். உன்னதத்திலிருந்து வருகிற இந்த தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை வளமாக்க செழிப்பாக்கும் இடத்தில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். பாய்ந்து செல்லும்படியாய் தேவ ஆவியானவர். Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவர் நல்லவர் நல்லவர். Thank you Jesus. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணிகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உதவி செய்யும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளை உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளை உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலங்களில் நிரம்பி கொண்டிருக்கிறார். வழிநடத்துகிறது தேவாவியானவர். இந்த வாழ்க்கை வளமாக்குகிறது தூயாவியானவர். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அவனை பண்ணி மறுக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆமென். செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆமென். இந்த நாளில் அவர்களை நடத்தும்படி
நன்றி பரிசுத்தாவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வரும்பொழுதெல்லாம் அவர் விலகாத தேவனாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும் நல்ல தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஒரு கருத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவரையே நோக்கி பார்ப்போம். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. அவரை பார்த்து சொல்லலாமா? நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல. வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல, என்னால நினைச்சு பார்க்க முடியல. அவரே நம்மை வாழ வைக்கிறவர், இந்த பூமி நிலையற்றிருந்த நம்மை மீட்டெடுத்தவர், நம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்காக இந்த பூவுலகத்தில் இறங்கி வந்து நம்மை மீட்டெடுத்த தேவன். கடந்த 12 மாதமாய் அவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றாலும் அவர் விலகாத தேவனாக நம்ம கூடவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை விட்டு போகாத ஆண்டவர் என்று கேட்டுக்கொண்டார். அதேமா ஒரு சீசனோடு ஆண்டவர் அந்த இரவு நம்மளோடு தங்கினோம். உலகத்தின் பிடி வருது நம்மோடு கூட இருக்கிறேன் சொன்ன தேவன் 12 மாதங்கள் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது, அவர் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. அவரை நோக்கி சொல்லலாம், கூடவே
பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவன், உனக்கு சொல்லலாம் இருக்கிற தேவன். ஆண்டவர் இந்த காலையில உன்னோடு கூட ஒரு அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பிள்ளைகளுடைய ஆழத்தில் என் கூடவே இருமாண்டவரே, என் பக்கத்தில் இருமாண்டவர் என்று கேட்கிற பிள்ளைகள் நடுவே கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். நான் உங்கள் நடுவே உலாமிகள் தேவனாக இருக்கிறேன். உங்களின் ஜனமாய் சொன்ன தேவன் ஆராதனை மக்களை உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். Thank you Lord. Hallelujah. 12 மாதங்களுடைய நடத்தின தேவன், 12 மாதங்கள் அவரே உன்னோடு கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்தின தேவன். ஆண்டவரே, எதிர்நோக்கி இருக்கிற நாட்களிலும் நீரே கூட இருப்பவரே, நீரே பக்கத்தில் இருப்பவரே, நீரே எனக்கு உதவியாய் இருக்கும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கலாம். அவரை நோக்கி பார்க்கலாம். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆமென், ஆமென். அவர் வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய பிரசன்னத்தை ஆராதனை நிரப்பிக்கொண்டு ஆமென். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை ஆமென் ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்த தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருள் பூமியின் காருள் ஜனங்களை மூடும், கர்த்தர் உங்கள் உதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த 12 மாதம் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவன் பட்சத்தில் இருந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. காலையில் விசுவாசத்தோடு கூட ஆமென் ஆவிதிப்படி சொல்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரோ பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியான அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. இருள் சூழ்ந்த தீமை பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த தீமை பொழுதும் தூங்காமல் நான்
என்னோடு எத்தனை நேரம் இந்த வாழ்க்கை படகுக்கு எதிராக கொந்தளிப்புகள் வந்தது, உன்னை அமைத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வந்தது. நீ எவ்வளவுதான் என்கிற நிலை வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் உன்னை தூக்கி எடுத்த ஒரு தெய்வம், அலை கடல் மேல் நடந்த ஒரு காற்றையும் கடலை அமைதிப்படுத்தி உன்னை வழி நடத்துகிற தெய்வம். இந்த காலை ஆராதனையில அணைகள் படகின் மேல் மோதி அடிக்கிற சூழ்நிலை வந்தாலும் அதன் மேல் நடந்து வருகிற தேவன், அதை அமைதிப்படுத்துகிற தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அலைகள் படகின் மேல் மோதி ஆட்டினாலும், அலைகள் படகின் மேல் மோதி ஆட்டினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். நீக்கியவர் அமைதிப்படுத்தி அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசுவோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள்? என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எத்தனை அலைகள் வந்தாலும் எத்தனை கொந்தளிப்புகள் வந்தாலும் என்னை பாதுகாக்கும் தேவன் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருப்பார். He will soothe the Lord. என்னை நடத்தி வந்த தேவன், ஆண்டு முழுவதும் என்னை நடத்தி வந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பஞ்சகாலத்தில் போஷிக்கிறது நாட்டில் முழுவதும் கத்தனை போஷித்தார். கொடிய வியாதிக்கு நம்மை தப்புவித்தார். பல நெருக்கடிகள் நாம் சந்திக்க நேர்ந்தது, ஆனால் ஆண்டவர் நம்மை நடத்தினார். ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார். நான் சொல்ல அஞ்சிடேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசுவோடு கூட இருக்கிறார். தேவாவியானவரோடு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் என்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். என் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் இந்த காலவெள்ளோடு கூட இருக்கிறார். இந்த ஆராதனை உண்டாவிப்பட்டிருக்கிறார்.
என் மேல் விசேஷித்த கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். என்னை அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் சமூகத்தில் என்னை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அளிக்கிற பலனால் நான் நிறைந்து வாழ்வதற்கு என்னை இந்த காலங்களை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாம். அல்லேலூயா. உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளக்கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. சொல்லலாம் எல்லாரும். உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளக்கபடம் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் 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 என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். தன்னை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். பெரிய காரியங்களை செய்யலாம். உன்னின் சத்துருக்களை துரத்துவார். உனக்கு எதிராக இருக்கிற தடைகளை தகர்ப்பார். உனக்கு எதிராக வருகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக செய்வார். ஏமே இந்த உலகத்தில் அவன் உன்னை சிறந்த மகனாய் மகனாய் கொண்டிருக்கும். அவருக்காக அர்ப்பணித்திருக்கிறார். வானத்தில் பூமியில் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னார். சர்வாதிகாரம் படைத்த தேவன் ஆளுகிறவராய் நம் நடுவே வாழ்கிறவராய் என்றைக்கும் இருக்கிறார். ஒரு பாதத்தை நான் நன்றி கொள்ளலாம். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து என்று சொல்லி, ஆனாலும் நீங்க என்னை கண்டவிடம் ஒவ்வொருவர் குறியதே, ஆனாலும் நீங்க என்னை கண்டவிதம் பெரியது. என் உயர்வின் பெருமையெல்லாம் ஒவ்வொருவர் குறியதே. நீர் மட்டும் பெருகலும். சொல்லுங்க. நீர் மட்டும் பெருகலும். நீங்க மட்டும் ஆண்டவரே. மட்டும் பெருகலும். நீர் மட்டும் இயேசுவே. சொல்லுவோம் எல்லாரும். நீர் மட்டும் பெருகலும். ஆமென். நீர் மட்டும் பெருகலும். நீர் மட்டும் பெருகலும். நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகலும். நீர் மட்டும் பெருகலும். நீர் மட்டும் பெருகலும். நீர் மட்டும் இயேசுவே. நாமே முடிந்தது. உலகம் என்னை பார்த்து இகழ்ந்தபோது எனக்காக ஒரு பங்கை அவர் வைத்திருந்தாரே. என்னை வித்தியாசமாக அவர் நடத்தி வந்தாரே. என்னை ஆச்சரியமாக நடத்தி வந்தாரே. ஆமென். அவர் நம்மை கண்ட விதம் ஹல்லேலூயா பெரியது பெரியது. ஆமென். இந்த காலவெளியில் அந்த விசுவாசத்தோடு யாராலும் வெறுக்கப்பட்டு போய் ஒரு வழி இந்த காலவெளியில் வந்திருப்பாயனா உன்னை எடுத்து பயன்படுத்துகிற தேவனிடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உடைக்கப்பட்ட பாத்திரமாகி உபயோகமாயிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி உடைக்கப்பட்ட பாத்திரமாகி உபயோகமாயிருந்தேன்.
Yes, yes, glory to God. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் இந்த காலங்களில் நான் மனதார வாழ்த்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் துதித்து மகிமைப்படுத்துகிறேன். அவர் செய்த உபகாரங்கள் ஒவ்வொன்றை நான் நினைத்து பார்க்கிறேன். இதுவரைக்கும் நடந்திருக்கிறேன். அவர் பெருகட்டுமே, அவர் பெருகட்டும். அவர் நாமம் இந்த காலவேளை உயரட்டும். ஆமென். என்னை அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவருடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. அவருடைய விருப்பத்திற்கு மாறான யாவொன்றும் என் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு செயல்படாதபடிக்கு போவதாக. அவர் மாத்திரம் உயர்ந்திருக்க வேண்டும். அவருக்கு புகழ்ச்சி உண்டாக வேண்டும். அவருக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு மகனாய் மகளாய் தேவன் என்னை மாற்ற வேண்டும் என்று அர்ப்பணித்து கர்த்தரை நோக்கி ஆமென் நம்மை நான் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க என்னை உயர்ந்திருக்கிறப்பா. இந்த ஆண்டின் இறுதியில் என்னை அர்ப்பணித்து வருகிறேன். Relena mashandu na magana, ribelena na mashandu na magana. நிமித்தமானிடத்தில் தருகிற ஆண்டவரே, உங்களை ஆண்டுகளுக்கு அப்பா சிந்தையோடு கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தரால் ஏற்பட்ட பிள்ளைகள் ஒருவர் ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்தார். சூழ்நிலைகளுக்கு அப்பால் எல்லா நிலைமையிலும் நம்மை நடத்துகிற தேவனே, நாம் புரிந்தவர்களாக அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அவர் உயர்ந்து நிற்கிறார் என்ற ஆலய ஆராதனையிலே அந்த தேவனை நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். நான் உயர்த்தப்படும் பொழுது அநேகரை என் பக்கமாக இழுத்துக் கொள்வேன் சொல்லுவார். வரும் காலங்களில் அநேகர் தேவனிடத்தில் நெருங்கி வரத்தக்கதா, தேவ சன்னிதானத்தில் வரத்தக்கதா அவரை இன்னும் உயர்த்தபடி இந்த காலங்களில் நம்மை அர்ப்பணிக்கிறார். தாராதை முழுது ஆசீர்வதித்து தரும்படி ஒருவர் நாம் சுருக்கமாய் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீதிமான்கள் நமக்கு என்ன பேருங்க? நீதிமான்கள். ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? நீதிமானாய் மாற்றியிருக்கிறோம். அப்ப நீதிமானாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிற நாம் நீதிமான்கள் என்ற பெயரோடு இருந்து விடக்கூடாது. நீதிமான்கள் என்கிற அந்த ஸ்தானத்தை நம் வாழ்க்கையில அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் என்றால் என்ன?
இதை தேவனே நமக்கு தருகிறார். இந்த வாய்ப்பை தேவனே நமக்கு தருகிறார். அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டது மட்டுமல்ல, ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 30ஆம் வசனத்தில் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நன்றாக கவனிங்க. நீங்கள் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு அருமையான அந்த ஐயா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறார். பாக்கியநாதன் பதிலோட தவப்பனார். எப்படி இங்க வந்துட்டு கிடையாது, ஆண்டவர் ஒரு முன்குறித்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் போதே முன்குறித்திருக்கிறார். என்னை தாயின் கருவில் ஆண்டவர் உருவாகும் முன்னே முன்குறித்திருக்கிறார். ஒரு நாள் வந்த போது என்னை அழைத்தார். என்ன கொஞ்சம் முன்னாடி அழைச்சிட்டார், ஐயா கொஞ்சம் லேட்டா அழைச்சிருக்கிறார். முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டோம். இது பெரிய விஷயம் இல்ல. நம்மளை என்னவா மாற்றுறாரு? அடுத்தது நீதிமானாய் மாற்றுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை சொல்றோம். நீதிமான்களா நம்மை மாற்றி இருக்கிறார். நீதிமான்கள் என்றால் அதனுடைய பொருள், நீதி என்றால் உங்களுக்கு தெரியும், நீதி அநீதி இல்லையா, ஆப்போசிட் வேர்ட். உலகம் அநீதியில என்ன செய்திருக்கிறதா? நிறைந்திருக்கிறது. தேவன் நீதியிலே நம்மை நிறைய பண்ணுகிறார். அல்லேலூயா. உலகத்தின் வாக்குகள், உலகத்திலிருந்து வருகிற சத்தங்கள் வேறு, உன்னதத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற வாக்குகளும் சத்தங்களும் வேறு. தேவனுடைய பாதை அது நீதியானது. நீதியின் பாதையில என்ன இருக்கிறதா? லைஃப் இருக்குது, ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் அதுல இருக்கிறது. ஆனால் அநீதி உலகத்தால் நிறைந்திருக்கிறது. அநீதி எல்லாம் பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பைபிள் சொல்கிறது. அநீதி நிறைந்த உலகம் வேண்டுமா? நீதி நிறைந்த ஜீவன் உள்ள அவருடைய ராஜ்யம் வேண்டுமா என்பதுதான் நமக்கு கேள்வி. ஆகவேதான் அநீதி நிறைந்த உலகத்தின் காரியங்களை விட்டு நீதி நிறைந்த தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அந்த தேவன் நம்மை முன்குறிச்சு அழைச்சு சபைக்குள்ள வந்துட்டார். நமக்கு ஒரு பெயரை மாற்றி வச்சுட்டாங்க. அது மட்டும் போதாது, நீதிமானாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற பெயர் மட்டும் போதாது, நீதிமான்களாய் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் நீதிமானாய் வாழ வேண்டும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஒரு சமயம் சொன்னார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்டு அவர் அழைப்பை பெற்று அவன் புறப்பட்டு வந்த போது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குகளை அவன் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்த போது வேதாகமம் சொல்கிறது, அது கர்த்தருடைய பார்வைக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எது ஆண்டவருடைய வாக்கை நம்புகிறது ஆண்டவருடைய பார்வைக்கு நீதியா இருந்தது. நீதியானவருடைய வார்த்தை நீ நம்புவாயானால், அந்த வார்த்தையின்படி நீ கை கொண்டு வாழ்வாயானால், எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீதிமானுக்கு தேவன் தனித்த ஒரு பங்கை வைத்திருக்கிறார். சொல்லுங்க. பைபிள்ல நீதிமானை குறித்து ஏராளமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுடைய சந்ததி பலத்திருக்கும், நீதிமான் பனையை போல் செழிப்பான், நீதிமான் செழித்திருப்பான், நீதிமானை கிருபை சூழ்ந்து கொள்ளும், நீதிமான் மேல் குற்றம் சுமத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போர் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் அவருடைய கொம்பு உயர்ந்திருக்கும், நீதிமான் கீர்த்தி பெரிதாயிருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமானை குறித்து ஏராளமான வாக்குகளை தேவன் கொடுத்திருக்கிறார். யார் நீதிமான்? கர்த்தர் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறவங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவனா இருக்கிறவங்க நீதிமான் சொல்ல முடியாது. அந்த பொசிஷன் வேணா உங்களுக்கு இருக்கலாம், ஆனா அந்த வாழ்க்கை முறை இருக்க வேண்டுமானால் நீங்கள் வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும். அவங்க தான் நீதிமான். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது. நான் யோசித்தேன், நீதிமானுக்கு ஏன்பா துன்பம் வருது? வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தா அவனுக்கு துன்பம் வரும். ஹல்லேலூயா. உலகத்தின் காரியங்கள் அவனுக்கு துன்பம் வராது. ஏன்னா அது அநீதி நிறைந்த உலகம். உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் கிறிஸ்துவன் ஆகிய பின்பு உலகத்தாரை போல வாழ்கிறவனுக்கு துன்பம் வராது. ஆனால் வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவர்களுக்கு பாடுகளும் துன்பங்களும் ஏற்படும். ஏன்னா நீ ஆண்டவரை பிரியப்படுத்த வாழும் பொழுது சத்துரு உனக்கு எதிராய் போராடுவான். நீ ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நல்ல காரியங்களை செய்யும் பொழுது இந்த உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. நீங்க நல்லது செஞ்சு பாருங்க, உலகம் ஒத்துக்காது. ஆனா வாங்க போலாமா அப்படின்னு வேற விஷயத்துக்கு கூப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. ஆகவே நீதியின் வாழ்க்கையை உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அது விரும்பவில்லை. அநீதி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தால் பிசாசு
அதை விரும்புகிறான், உலகம் அதை ஏற்றுக்கொள்கிறது. அதனாலதான் சில தேவ பிள்ளைங்க நினைக்கிறாங்க, வசனத்தை கை கொள்ளாம வாழும்போது சில தேவ பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லை, சுமூகமா ஸ்மூத்தா என்னுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அது தவறு. நீ வசனத்தை கை கொண்டு பார், உனக்கு சில துன்பங்கள் வரும், சில பாடுகள் வரும், சில நெருக்கங்கள் வரும். ஆனால் அந்த பாடுகளும் நெருக்கங்களும் உன்னை மேற்கொள்ளாது. நன்றாய் வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் அந்த நீதிமானுக்கு துணை வருவார், அவனை விடுவிப்பார். யார் அந்த நீதிமான்? வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவர். வசனத்தை கை கொண்டு வாழாத ஒரு விசுவாசி, அவர்கள் வாழும் பொழுது அவளுக்கு துன்பங்கள் வராதிருக்கலாம். ஒருவேளை துன்பம் வந்து விட்டால், சத்துரு மேற்கொண்டால், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார். உலகத்தை சார்ந்து வாழ்கிறவனுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டார். ஆகவேதான் நான் அருமையான தேவ ஜனமே, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்குகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு சொல்லுங்க, நாம் நீதிமான்களா இருக்கிறோமா, அல்லது இந்த உலகத்தில் அநீதி நிறைந்த இந்த உலகத்துக்குரிய மக்களாய் நாம் இருக்கிறோமா? இயேசு சொல்லும்போது சொன்னார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. எவ்வளவு தெளிவா பேசுறாருங்க ஆண்டவர். ஆண்டவரே, கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் பிதா என்னோடு இருக்கிறார். ஏன்? நான் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறபடினால் அவர் என்னை தனித்து விடுகிறதில்லை. இவ்வளவு தெளிவான வசனங்க. அப்ப நாம தேவ சித்தத்தை, தேவ வசனத்தின்படி வாழும் பொழுது, அந்த வாழ்க்கைக்கு உண்மையா நீ வாழும் பொழுதும் அதிகாரியை எதிர்ப்பான். ஆனா கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு கண்கள் சொருகி போகிற நிலைமை இதுதான். சத்தியத்திற்காக வாழ்கிற வைராக்கியத்தை விட்டு உலகத்தை சார்ந்து போகிற நிலைமைக்கு நாம் போய்விடுகிறோம். அப்பொழுது உலகம் நம்மை மேற்கொள்ள பார்க்கிறது, உலகத்தின் அதிபதியாகி பிசாசு மேற்கொள்ள பார்க்கிறான். தேவனை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்கிறோம். இந்த உலகத்தோடு சேர்ந்து விட்டபடியால் தேவன் நமக்கு உதவி செய்வதற்கும் உதவி செய்ய கூடாதிருப்பதற்கும் நாம் தள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு போகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் நீதிமான்களாக நீதியின் பாதையில வாழ்ந்து, இந்த உலகத்தில் என்ன துன்பங்கள் வந்தாலும் அதிலே நமக்கு உதவி செய்கிற தேவனோடு இருந்து இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இதை நாம் தியானிச்சோம். ஏன் துன்பம் வருது அப்படி தியானிச்சா, துன்பத்தினால நிறைய ப்ரமோஷன் நமக்கு கிடைக்குதுங்க, நிறைய பிளெஸிங்ஸ் பைபிள் சொல்லி இருக்குதுங்க. அது ஒவ்வொன்றா சொல்ல போறோம். ஒரு 10-12 மேல இருக்குதுங்க. ஒரு 5 விஷயங்களை வேகமா சொல்ல முடியுமா நான் தியானிக்கிறேன். ஒரு 5 விஷயம். துன்பத்தின் வழியாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், உபத்திரவத்தின் வழியாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். சில மாணவர்கள் பரீட்சையே இல்லாமல், தேர்வே இல்லாமல் ஆல் பாஸ் அப்படின்னு சொன்னா என்ன வருதுங்க? ரொம்ப சந்தோஷம் வருது. சோம்பேறி கிறிஸ்தவர்களும் அப்படிதான். நீங்க சத்தியத்தின்படி வாழணும். உங்களுக்கு பரீட்சை வரும், டெஸ்ட் வரும், ட்ரையல் வரும், டெம்ப்டேஷன் வரும். இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணணும். எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வரும். எக்ஸாமினேஷன் இல்லாம நீங்க அடுத்த நிலைக்கு போக முடியாது. நீங்கள் அடுத்த வகுப்புக்கு உங்களை அனுப்பிவிட்டால் அடுத்த வகுப்புல இருக்கிற லெசன் உங்களுக்கு புரியாது. அல்லது நீங்க பணிக்கு போனா நீங்க எந்த பணியும் செய்ய முடியாது. ஒரு விஷயத்தை நீங்க படிக்கணும், படிச்சது மட்டுமல்ல, பரீட்சைக்கு நின்றால் தான் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக வேண்டும். வேதம் அதான் சொல்லி, நீங்கள் பரீட்சைக்கு நிற்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு பரீட்சைனாலே வயிறு கலக்கும், ஜுரம் வந்துடும். ஆகவே தேவ ஜனமே, வேதாகமம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகளை கண்டு பயப்படுகிற கூட்டம் அல்ல. உபத்திரமும் பாடுகளும் பரீட்சையும் வாழ்க்கையின் மேன்மை. கரங்களை தட்டி கத்துக்கு சொல்ல அவள் சொல்கிறார், என் உபத்திரவத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். என் உபத்திரவத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். இந்த காலை வேளையில் நீதிமான்களே, உங்களுக்கு ஒரு துன்பங்களை குறித்து கவலைப்படாதீர்கள். அதிலிருந்து விடுவிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இதுவரைக்கும் வசனத்தின்படி வாழாமல் நீ ஒரு வாழ்க்கை செய்திருப்பாயானால் நீ நீதிமான் அல்ல. தேவ வார்த்தையின்படி நீ வாழ்வாயானால் நீ நீதிமானாய் இருப்பாய். ஆகவே அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அநேக விளக்கங்கள் உண்டு. நான் துரிதமாக சில காரியங்களை சொல்லி, இதே சங்கீதத்தில் 15, 19, 17, 21 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது 3 வார்த்தைகள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார்.
ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவனை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் அதனுடைய பொருள். வசனத்தின்படி நீ வாழாவிட்டால் உன்னை கவனிக்கவே மாட்டார். அவர் தூரத்திலிருந்து தான் உன்னை அறிவேன் என்று சொல்கிறார். ஆனால் உனக்கு அவர் சமீபமாய் இருக்க வேண்டுமானால், உன்னை உற்று நோக்க வேண்டுமானால் நீ வசனத்தின்படி வாழ வேண்டும். உன்னை நோக்கி பார்ப்பார். இரண்டாவது வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் செவி சாய்க்கிறார். அல்லேலூயா. நீ பிரேயர் பண்ணா உன் பிரேயர் கேட்கப்படும். இதுவரைக்கும் உன் ஜெபம் கேட்கப்படவில்லையா? நீ நீதிமான் என்ற பெயரளவில் வாழ்ந்தாய். நீதிமான் என்கிற வசனத்தின்படி நீ வாழாததினால் உன் ஜெபம் கேட்கப்படவில்லை. நீதிமானாகிய கொர்நேலியுடைய ஜெபத்தை கேட்டார். நீதிமானாகிய யோபை திரும்ப உயிர்ப்பித்தார். நீதிமானாகிய நோவாவுடைய வாழ்க்கை, அந்த நாட்களிலே நோவாவின் குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். காரணம், அவன் தேவ சொற்படி வாழ்ந்தான், தேவன் சொற்படி செய்தான். ஆகவே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் துணையாய் இருந்து அவர்களை பாதுகாக்கிறதை, அவர்களை வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதிமானை நோக்கி பார்க்கிறார், நீதிமானுடைய கூப்பிடுதலை கேட்கிறார், நீதிமானை விடுவிக்கிறார். 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நோக்கி பார்க்கிறார், அவன் ஜெபங்களை செவி கொடுத்து கேட்கிறார், மூன்றாவது அவனுக்கு வருகிற எல்லா துன்பங்களிலிருந்து அவனை விடுவிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த தேவன் விடுவிக்கிறவர். நேற்று தினத்துல அருமையான தாயார், ஆமென், அவர்கள் மிகவும் பலவீனப்பட்டு போனாங்க. கடந்த 3-4 தினங்களாக அவர்களால் ஒன்றும் சாப்பிட முடியல, எழும்ப முடியல, ஒரு காரியம் செய்ய முடியல. செங்கழி அம்மா நேற்று தினத்தில் அவர்களை சென்று பார்த்து ஜெபித்து மருத்துவமனை கொண்டு வந்து அவர்களை திரும்ப அவர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் இன்றைக்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். மிகப்பெரிய அற்புதம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறவர்? விடுவிக்கிறார். உங்களுடைய ஜெபங்களை நீங்கள் இந்த பலவீனம் உள்ளவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேணுகோபாலையாவுடைய மருமகன், அவருடைய கால் உடைந்து அவர் இருக்கிறார், அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாம் ஐயா வெங்க பக்கத்துல, அவருக்கும் கால் பிராக்சர் ஆகி 2 காலம் நடக்க முடியாமல் இருக்கிறார். அவருக்காக அவருடைய ஜெபங்களை நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். நீதிமான்களை தற்காக்கிற தேவன், நீதிமான்கள் ஹalleluya தேவனால் பாதுகாக்கப்படுகிற தேவன், அவர்களை விடுவிக்கிற தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஆராதனையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஏதோ பெயர் வச்சு கூடாது, நீதிமானாய் வாழ வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். வசனம் என்ன சொல்லுதோ அப்படிதான் வாழணும். வசனம் எப்படி சொல்லிருக்குதா அப்படி வாழ நீ பிராக்டிஸ் பண்ணு, வாழ பழகு. அப்படி வாழ்ந்து பார், உன் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் வந்து விடாவார். ஹalleluya. உன் கீர்த்தி பெரிதா இருக்கும், கொம்பு உயர்ந்திருக்கும், சந்ததி பலத்திருக்கும். இதெல்லாம் நீதிமானுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வசனத்தின்படி வாழ உங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுங்கள். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையை அவர் பலமாக்குவார். வேதகம் என்ன சொல்கிறதை பாருங்களேன். நீதிமானை பகைக்கிறவங்கள குற்றவாளி ஆயிடுவாங்க. அவனை பகைக்கவே முடியாது. பகை உனக்கு நிறைய வரும், நீதிமானுக்கு பகை வரும், ஆனால் அது உன்னை மேற்கொள்ளாது. துன்பம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. ஆனால் உன் நீதியின் வழியை விட்டு நீ விலகி போய்விடக் கூடாது. ஹalleluya, ஹalleluya, ஆமென். தானியேலை பார்த்து சொல்லியிருப்பாங்க, எப்ப நீ எது வேணாலும் சாப்பிடு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. யோசேப்பை அவ ப்ளீஸ் பண்றா, எப்படி வேணாலும் அவனை மயக்க பார்க்கிறான், அவன் சத்தியத்திற்காக வாழ்ந்தான். யோபு அவன் மனைவி பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறாய்? நீ ஆராதிக்கிற தேவனுக்கு நன்மை செய்யவில்லையே, அவரை தூஷித்து விடு, உன் ஜீவனை விட்டுடு, ஏன் வாழ்ற? மனைவி சொல்கிறாள், ஆனால் தன் வாயினால் தான் ஆராதிக்கிற தேவனை தூஷிக்கவில்லை. அந்த நீதிமானை திரும்பவும் கர்த்தர் வாழ வைத்தார். சத்தியத்திற்காக வாழ்ந்த பிள்ளைகளை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு நடத்தினார். இந்த வருஷத்தின் இறுதிக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையை நீ நீதிமானாய் வாழும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீதிமான் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படியே வாழ்கிற ஒரு வாழ்க்கை செய்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை நடத்துவாராக. உங்களை தேவன் ரட்சித்திருக்கிறார், உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கொடுத்திருக்கிறார், அழகான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், வீடு வாசலை கொடுத்திருக்கிறார், நீங்கள் விரும்பினதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கிறார், நீங்கள் ஜெபித்த போதெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார், நீங்கள் செய்த ஊழியங்கள் அவர் கிரியை செய்திருக்கிறார், இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். இவைகளெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றிருக்கிறோம். அது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதை பார்க்க ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? அவரை நான் பார்த்ததே கிடையாது, ஆனா நான் அவரை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவரை நாம் நேசித்து இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறோமே, இதுதான் பெரிய விஷயம். அவர் மேல நாம் வைத்திருக்கிற அன்பு இருக்கிறதே,
அந்த அன்பு தான் பெரிய விஷயம். அதுக்கு இணையானது ஒன்றுமே கிடையாது. ஒரு சமயம் ஒரு ஆலயத்துக்கு வந்தார். என்ன அந்த ஆலயத்துல ஒரு சிலையும் இல்லை, ஒரு படமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீங்க எப்படி ஆண்டவரை சர்வீஸ் பண்றீங்க, எப்படி தொழுது கொள்றீங்க? நான் சொன்ன தேவன் ஆவியா இருக்கிறார், காணக்கூடாதவர். அவர் சொன்னார், வானங்களுக்கு சிங்காசனம் பூமி என்னுடைய பாதப்படி. அவர் சின்னதா எடுத்து வந்து போட்டா கூட வைப்பியா? அவ்வளவு பெரிய தெய்வம். ஆனால் அவர் வாழ விரும்புகிற ஒரு இடம் இருக்குது. அது தெரியுங்களா? நம்ம மனசுக்குள்ள. அல்லேலூயா. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த தேவாலயமாகிய நம்ம எல்லாம் ஒன்று கூடுகிறோமே, இந்த கூடுகிற இந்த இடத்துக்கு பேர் தான் அசம்பிளி. இதுதான் ஒரு கூடார். அருமையான தேவ ஜனமே, நாம் இப்படி கூடி வரும்போது அந்த ஜீவனுள்ள தேவனின் அசைவாடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே காணக்கூடாத இந்த இறைவன் மேல் இவ்வளவு வைராக்கியம் வைத்து, இவ்வளவு அன்பு வைத்து இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோமே, இதுதாங்க பெரிய விஷயம். வீடு கட்டினது பெரிய விஷயம் இல்ல, விடுதலை பெற்றது பெரிய விஷயம் இல்ல, நாம் சாதித்தது பெரிய விஷயம் இல்ல, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் சொல்றமே அதான் பெரிய விஷயம். கரங்களை தட்டிக்கிறதுக்கு சோத்திரம் சொல்லாமா? எப்படி நேசிக்கிறோம்? தம்பி, அருமையான தம்பி, அவன் பாட்டை எழுதிட்டான். ஐ லவ் யூ ஜீசஸ். இல்லையா? ஐ லவ் யூ ஜீசஸ் ஒரு பாட்டை எழுதிட்டான். ஆண்டவரை நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசுப்பா தான் கேட்டார். அப்போஸ்தலனாகிய யாரை பார்த்து கேட்டாருங்க? பேதுரு பார்த்து கேட்டாரு. நேசிக்கிறியான்னு கேட்டாரு. அவன் கதறுகிறான், ஆமா ஆண்டவர் உம்மை நேசிக்கிறேன். இப்ப நான் கூட நீங்க ஆண்டவர் நேசிக்கிறீங்களா? ஆமாயா. தெருவில் போறவங்க போய் ட்ராக்ஸ் எடுத்து ஏசப்பா ஏத்தி அவரே தான் நினைச்சுக்கிறேன். இதெல்லாம் டைலாக்குங்க. நேசிக்கிறேன் என்பது பொருள் என்ன? ஆண்டவர் சொல்ல, என்னில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிறேன், என் பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும். என் சொல் பேச்சு யார் கேட்கிறான்? அவன் தான் என்னை நேசிக்கிறான். என் சொல்படி எவன் நடக்கிறான் அவன் நீதிமான். அந்த சொல்படி நடந்து 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 அவர் சாயலை பெறுகிறான், அவன் பரிபூர்ணம் அடைகிறான். அதுக்கப்புறம் அவன் நீதிமான் கிடையாது, அவருடைய மனவாட்டியாய் மாறுகிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோதனை பண்ணுங்க. அருமையான தேவ பிள்ளை, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உலகம் அநீதினால் நிறைந்திருக்கிறது. இனி இந்த பூமியில நீங்கள் நீதியை பார்க்க முடியாது. அல்லேலூயா. எங்க போனாலும் நீதி பார்க்க முடியாதுமா. நீங்க யார்கிட்ட போய் பஞ்சாயத்துக்கு போங்களேன், அவன் ஏற்கனவே காசு வாங்கிட்டு இருப்பான். உலகம் அநீதி நிறைந்த உலகம் இது. ஆகவே ஆண்டவர் நமக்கு நீதியின் பாதையை வைத்திருக்கிறார். அதுல ஜீவன் உண்டு, மரணம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கிறதா? எப்படி இருக்குதா? ராஜபாதைங்க. அது எப்படி அந்த அவனுடைய பாதையில எப்படி இருக்குதா? நடுப்பகலை போல வெளிச்சம் இருக்குதா. இருளுக்கு அங்க இடமே கிடையாது. இருள் என்கிற உலகத்திற்கோ சத்துருக்கு இடம் கிடையாது. நீதிமான் எப்படி நடக்கிறான்? சிங்கத்தை போல நடக்கிறான். அல்லேலூயா. ஏன்? அவனுடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் தான். நீதிமானுக்கு நீங்க போய் துர்ச்செய்தி சொல்லுங்க, இப்படி வரப்போது இப்படி பிரச்சனை சொல்லி பாருங்க, நீதிமான் பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பிரச்சனை வரும், உலக அழியும், போராட்டம் வரும், பலவீனம் வரும், மரணமே வரும், நாங்க பயப்பட மாட்டோம். நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் மனம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இவங்கதான் நீதிமான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நீதியின் வசனத்தை நீங்க படிக்க 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 அவருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க உங்கள் வாழ்க்கை வளமாகி கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தரே உங்களுக்கு துணை நின்று உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கலாம், அடைந்திருக்கலாம், சுகம் அடைந்திருக்கலாம், அற்புதங்களை பெற்றிருக்கலாம். இது பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவர் நான் நேசிக்கிறேன், அவர் வசனத்துக்கு இப்பொழுதும் நடுங்கி அவர் வசனத்தின்படி வாழ்றேன்னு சொல்றேன் பாருங்க, அதாங்க பெரிய விஷயம். சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர் வசனத்தின்படி வாழ்கிற கூட்டம் தான் அவரை நேசிக்கிற மக்கள். அவர் வசனத்தின்படி வாழ்கிற அந்த மக்களுக்கு பேர் தான் நீதிமான்கள். அவர்கள் சிங்கத்தை போல இருப்பார்கள். அல்லேலூயா. சரி, ஏன் இப்படிப்பட்ட நீதிமானுக்கு ஏன் துன்பம் வருது? ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு பாடுகளும் அந்த நீதிமானை இன்னும் மெருகேற்றுகிறது. அதற்கு வேத வசனத்தில் ஏராளமான சான்றுகளை நான் சொல்ல முடியும். ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசியுங்கள். ரோமருக்கு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க.
மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும். பாருங்க, உபத்திரவம் எதை கொண்டு வருகிறதா? பொறுமையை கொண்டு வருகிறது. சரி, உபத்திரவம் படணுமா? உபத்திரவப்பட வேண்டியது அவசியம் என்பதை பேதுரு எழுதுறார். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்க. முதலாவது 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உபத்திரவப்படணுமா? ஆமா, உபத்திரவப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் எழுதுகிறார். வாசிங்க. 1 பேதுரு 1:6. துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மண்ணிலிருந்து எடுக்கிற பொண்ணை நீங்க அப்படியே நகையா போட்டுக்க முடியாது. அது பித்தளையா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், எந்த ஒரு அருமையான தேவனுடைய உலோகமா இருக்கட்டும், நீங்கள் இதிலிருந்து எடுக்கிற ஒன்றையும் அப்படியே பயன்படுத்த முடியாது. சுத்திகரிக்கப்படும், அது உலையிடத்திற்கு போகும், அது புடமிடப்படும், அதன் பின்புதான் சுத்தமாகும். அதுபோல்தான் வேதாகமம் சொல்கிறது, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை சோதிக்கப்படும், சில துன்பங்கள் உங்களுக்கு வரும். அப்பொழுதுதான் நீங்கள் ஆண்டவரை அண்டிக் கொள்ள முடியும். இல்லை என்றால் நீங்கள் தேவனை அண்டிக் கொண்டு வாழ முடியாது. உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் போய்விடும். என் அருமையான தேவ ஜனமே, ஆகவேதான் வேதாகமம் சொல்கிறது துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று எழுதுகிறார். இங்கே சொல்கிறார், உபத்திரவம் என்ன கொண்டு வருமா? பொறுமையை கொண்டு வரும். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, பொறுத்தவன் பூமியாவர். ஆனா அதுதான் நம்ம கிட்ட இருக்க இல்லையா? யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் 3 விஷயம் சொல்றார். கோபிக்கிறது, பேசுறது, கேட்கிறது. 3 விஷயத்தை சொல்றார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிஸ்ட், ஒரு அளவு சொல்றார். நீங்கள் அந்த வசனம் தெரியும். இந்த இது சொல்றார். எப்படி சொல்றாருங்க? ஞாபகம் இருக்கா வசனம்? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர், அது கிடையாது. நீங்கள் சரி, நான் ஒன்று குழு சொல்லிடுறேன். நீங்கள் கேட்கிறதுல தீவிரமாயும் 3 விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் கோபிக்கிறது, அப்புறம் பேசுறது பாஸ்டர், கோபிக்கிறது பாஸ்டர். சொல்லுங்க. பேசுகிறதுக்கு பொறுமையாயும், பேசுறதுக்கு என்னமா? அப்பா, பாதித்தான் கேட்டிருப்பாங்க அந்த சிஸ்டர். அதுக்குள்ள போய் என்ன பண்ணுவாங்க? பாதிய அந்த முழுசாக்கி போய் சொல்லிட்டு வந்துருவாங்க. என்ன கிடையாதுங்க, பொறுமை இல்லை. அப்புறம் கோபிக்கிறதுக்கு என்னங்க? தாமதம். கோபிக்கிறதுக்கு என்னங்க? கோபமே வரக்கூடாது. அல்லேலூயா. ஆனா முதல்ல எதுதான் வருங்க? நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா நம்ம கிட்ட பேச மாட்டாங்க, முகம்லாம் ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கும். என்ன ஆச்சுன்னே தெரியாது. நம்ம மேல கோச்சிங் இருப்பாங்க. ஏன்டா கோச்சிங்னாங்க நமக்கே தெரியாது. அவ்வளவு சீக்கிரம் கோச்சிப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோச்சிப்பாங்க. இந்த வசனத்தை படிக்கணும். அவங்க உபத்திரவப்படாதனாலதான், வசனத்தின்படி வாழாதனாலதான் பொறுமை என்ற அந்த கேரக்டர் அவங்களுக்குள்ள வரல. அல்லேலூயா. நீடிய பொறுமை என்கிற ஆவிக்குரிய கனி அவங்க வாழ்க்கையில வரல. அப்ப பொறுமை என்ற குணாதிசயம் எப்படி வரணும்னா, அது எப்படி டெவலப் ஆகும்னா, உபத்திரவம் பட பொறுமை. ஒரு முறை குழந்தை அழும்போது கொஞ்சம் கோபம் வரும். அடுத்து ஒரு 4 மாசம் ஆகும்போது குழந்தை அழும்போது என்ன வந்துருங்க? கோபம் வராதுங்க. நீங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண என்ன வந்துருங்க? பொறுமை வந்துடும். அது நம்மை கற்றுக் கொடுக்கிறது. உபத்திரவம் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு முறை உனக்கு எதிராக ஒருவர் பிரச்சனை செய்யும் பொழுது நீங்கள் கோபப்படுவீர்கள். ஆனால் அதை சகித்துக் கொள்ளும் பொழுது, அந்த பொறுமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது, அடுத்த நிலைமைக்கு நீங்க பிரச்சனை வரும்போது சாதாரணமா இருப்பீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்க பேச மாட்டீங்க. நீங்க கோபிக்கிறதுல தாமதம், பேசுறதுல பொறுமை, கேட்கறதுல தீவிரம். எதுல மட்டும் தீவிரம் காட்டுங்க? எதை கேட்கணும்?
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுல தீவிரம் காட்டணும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இதிலே நாம் தீவிரம் காட்டினால் நாம் கோபிப்பதிலே நாம் பொறுமையை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் இந்த வேதாகமத்தை நமக்கு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறது. ரோமர் 5:3-4 இப்போ வாசிங்க. உபத்திரவம் பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? பொறுமை நீ அடைய வேண்டுமானால் உபத்திரவத்திற்கு நீ வழி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீ உபத்திரவத்திற்கு இடம் கொடுத்தால் தான் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். மிக அழகாக வேதம் இப்படி சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும், அது உபத்திரவம் தான் நம்மளை பழக்க வைக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் எவ்வளவு பொறுமையா இருக்கிறீர்களோ, எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில சோதனை வருகிறதோ, அந்த சோதனையில தேவன் உங்களை ஒரு நிலைக்கு கொண்டு போகிறார். அந்த நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் பொறுமையை உங்களுக்குள்ள வளர செய்கிறார். நீங்க பொறுமை உள்ளவங்களா மாறுவீங்க. அல்லேலூயா. கோபம் உடனே வருது நமக்கு, ஆனா பொறுமையா இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஒரு சிஸ்டர் பேர் சாந்தா, ஒரு சிஸ்டர் பேர் நாங்க சாந்தா. சாந்தா நம்ம வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு. முதல் முறை கூப்பிடும் போதே அந்த சிஸ்டர் கேட்டு, என்னங்க நாங்க ரெண்டாவது முறை சாந்தான்னு கூப்பிட்டாரு, என்னங்க மூணாவது முறை சாந்தான்னு கூப்பிட்டாரு. இவங்க சொல்றது ஒரு காது கேட்கலையே தெரியல. நாலாவது முறை சாந்தான்னு கூப்பிட்டாரு. சாந்தா எரிமலையாய் மாறி நீ சும்மா கூப்பிட்டுக்கிற அப்படின்னு என்னாச்சுங்க, பேரு சாந்தா. சாந்தாவுக்கு 4 முறை கூப்பிட்டதுனால டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண பாருங்க. நிறைய கோபப்படுறோம். உங்களுடைய சரீரத்தில் சில மாறுதல் வரும்போதெல்லாம் கோபம் வரும். அல்லேலூயா. உங்க லைஃப்ல சில பிரச்சனை வரும்போதெல்லாம் கோபம் வரும். வேதம் என்ன தெரியுமா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். அப்ப தேவ நீதி என்ன? கோபப்படக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. உன் கோபம் எவ்வளவு தனியணுமா? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி தனியணும். ஒருவேளை பல ஆண்டுகள் பேசாம இருப்பான் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிற சகோதரோடு பேசாம இருப்பான் என்று சொன்னால், ஒருவரை மன்னிக்காமல் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டு சொல்றார், நீ ஒப்புரவான பின்பு எனக்கு காணிக்கை செலுத்து. ஒப்புரவான பின்பு தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஒருவர் மீது நீங்கள் கோபம் கொள்ளவே கூடாது. கோப குணம் உங்கள் வாழ்க்கையில மேலோங்க கூடாது. தேவன் பொறுமை கற்றுத் தருவதற்கு தான் உங்களுக்கு அநேக சோதனைகளை அனுமதிக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற சிலருக்கு சோதனைகள் இருக்கிறது காரணம் இன்னும் பொறுமையா வரல. உன்னை ஷேப் பண்றதுக்காக ஆண்டவர் மறுபடியும் அந்த சோதனைக்குள்ள போகிறார். நீங்க போய் பாருங்க, இந்த பித்தளை அடிக்கிறவங்க, இரும்பு அடிக்கிறவங்க போய் பாருங்க. இந்த கர்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கத்தி அடிக்கும் போது முதல் கத்தியா இருக்காது. எப்படி இருக்குங்க, ஒரு இரும்பு துண்டு இருக்கும். அந்த இரும்பு துண்டை அதை நன்றாக பழுக்க வைத்து அடிப்பாங்க. அடிச்சா சரி வராதுன்னு அப்படியே போட்டுற மாட்டாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்க? அப்படித்தான் ஆண்டவர் உங்களை மறுபடியும் பழுக்க வைக்கிறார். சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்து அவர் விரும்புகிற வண்ணமா உங்களை ஷேப் பண்றார். ஆனா நீங்க நினைச்சுக்கிறீங்க எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நீங்க நினைச்சுக்கிறீங்க எனக்கு காசு இல்லை அதனாலதான் வாழ முடியல நினைச்சுக்கிறீங்க. நீ நினைச்சுக்கிறீங்க எனக்கு யாரும் இல்லை அதனாலதான் வாழ முடியும். ஒன்றும் கிடையாதுங்க, ஒன்றும் கிடையாது. பிரச்சனையே உங்ககிட்ட தான் இருக்குது. யார் இருக்கிறாங்களோ, எந்த சூழ்நிலை எப்படியோ, எந்த இடத்துல வாழ்றோமோ அதெல்லாம் கிடையாது. எவ்விடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நடத்துகிற தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை உருவாக்க விரும்புகிறார். அந்த தேவன் உன்னிடத்தில் ஒன்றை உருவாக்குவதற்கு அவர் சொல்றார், நீதிமானுக்கு துன்பம் வரும். ஏன் துன்பம் வரும்? பொறுமை கற்றுக் கொடுக்க துன்பத்தை கற்றுக் கொடுக்கிறார். கைகளை கட்டி நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். ஆகவே நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க, காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆண்டவர் நிறைய இடங்களை சொல்லியிருக்கிறார். அவசரப்படவே கூடாது. நான் பொறுமையாய் பாடு சகிப்போமானால் தேவ ஜனமே அதுல ஒரு பலனை நாம் அடைய முடியும். ரைட். இந்த பொறுமை என்னன்னா சொல்லுது, நமக்கு நன்மைகளை கொடுக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் 12:10. ஒருவர் லூக்கா 21:19 எடுத்து வேகமா வாசிங்க. லூக்கா 21:19. ஒருவர் யாக்கோபு 1:4. வேகமா எடுத்துட்டீங்களா? 2 கொரிந்தியர் 12:10.
உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். லூக்கால சிஸ்டர் வாசிக்கிறாங்க, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள முடியும். இல்ல ஆத்துமாவே போயிருங்க. உங்க ஆத்மா மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க பொறுமையா இல்லைன்னா கோவப்பட்டீங்கன்னா உங்களை பார்த்து அந்த ஆத்மா இடறி ரட்சிப்பை இழந்துருவாங்க. பொறுமை எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கோபப்பட்டு கொஞ்சம் பொறுமை இழந்து எத்தனை பேர் ஜெயில் கம்பி எண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமை இழந்து குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமை இழந்து வேலையை இழந்திருக்கிறாங்க. என் அருமையான தேவ ஜனமே, ஏன் சோதனையை சகிக்கிற அந்த சகித்துக் கொள்கிற நிலைக்கு நம்மை விட்டு கொடுக்கிறது இல்லை. நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சகித்தார். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? சிலுவையை சகித்தார். அவர் பொறுமையா இருந்தாராம். எப்படி பொறுமையா இருந்தாராம்? அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அவர் கேள்வி கேட்கிறாங்க, கொஸ்டின் பண்றாங்க, அவரை நிந்திக்கிறாங்க, அவனும் அவமானப்படுத்துறாங்க. வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார். பொறுமையாய் சகித்தார். ஏன்? அந்த பொறுமையாய் சகித்ததனால் தான் இன்றைக்கு நாம் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்கள் ஆத்துமா காக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் பொறுமையா இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12 10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலம் உள்ளவனுமாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாருங்க, துன்பங்கள், நெருக்கங்கள், இடுக்கங்கள், இவைகள்ல நான் பிரியப்படுகிறேன் பவுல். ஏன்? எனக்கு இந்த பாடுகள்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள்லாம் எனக்கு மேன்மை என்று சொல்லுகிறார். இதுக்கு இந்த வசனத்தை நம்ம யாருமே ஏத்துக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன வசனங்க? உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு. அல்லேலூயா. இதுதான் நமக்கு வாக்குத்தத்தங்களாக எடுத்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பலன் விளங்கும், அவர் கிருபை உனக்கு போதுமானது என்பது உண்மைதான். ஆனால் அந்த வாக்கை பெற்ற பவுல், ஆண்டவர்கிட்ட அவர் தான் பெற்றார். அதே பவுல் சொல்றார், என் இடுக்கங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், பாடுகள், இதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். அதை நான் மேன்மையாய் கருதுகிறேன். என் ஆண்டவருக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பை என்று உதறுகிற அந்த பவுல் சொல்கிறார், இடுக்கத்தையும் நெருக்கத்தையும் பாடுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு உபத்திரவத்தை நான் மேன்மையாக எண்ணுகிறேன். கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி கத்தரை சோதரிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. Amen, amen, amen. என் அருமையான தேவ ஜனமே, வாசித்து பாருங்கள் யாக்கோபு 1:4. வேகமாக இந்த பொறுமை பூரணமாய் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்களா? 2 விஷயத்தை சொல்ற, 2 ஆசீர்வாதம். நீங்கள் நிறைவுள்ளவர்களாக, பூரணராக மாற்றுவீங்க. அல்லேலூயா. பூரணம் என்பது அவரை போன்ற சாயல். நிறைவு என்பது உலகத்தில் இம்மையும் மறுமைக்குரிய எல்லா நன்மைகள். பாருங்க, உங்களை நிரப்பிடுவாரா, உங்களை பூரணப்படுத்திடுவாரா? எது வரணுங்க? பொறுமை வந்தாதாங்க இது கிடைக்கும். பொறுமை இல்லைன்னா உலக நன்மையும் கிடைக்காது, உன்னத நன்மையும் கிடைக்காது. எது வேணுங்க? அதுதான் பாஸ்டர் என்கிட்ட இல்ல. இப்ப நீங்க பொறுமையை கற்றுக்கொள்ளுமா? உபத்திரவங்கள் வரும்போது நீங்கள் அந்த உபத்திரவங்கள் இருந்து தப்பிக்காமல் அந்த உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கைகளை தட்டி கத்திர சோதனை பண்ணலாமா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். உபத்திரம், நீங்க சர்ச்சுக்கு கிளம்பி வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு உபத்திரம் வரும். எப்படி வரும் உபத்திரம்? யாரா வெரி குட் சிஸ்டர், இந்த மாதிரி டக் டக் சொல்லணும். யாராவது ஊர்ல இருந்து வந்துருவாங்க, உபத்திரம். இதை நீங்க எப்படி பேஸ் பண்ணோம்? மாஸ்டருக்கு சொல்லிக்கலாம். பாஸ்டருக்கு தான் நம்ம எத்தனையோ இந்த வருஷத்துல 4-5 முறை போய் சொல்லிக்கிறோம். இந்த முறை போய் சொல்லிடலாம். ஆண்டவர் அவர் எங்க பார்க்க போறாரு? அப்படி ஆண்டவர் ரொம்ப சாதாரணமாயிட்டாரு. இப்ப இந்த மாதிரி செய்யறோம். பாக்குற அந்த மனுஷனை பார்த்து என்ன பண்ணுவாங்க? லீவ் போட்டு சர்ச்சுக்கு வராம போய் மட்டன் வாங்கிட்டு வந்து செஞ்சு எல்லாம் செய்வோம். உபத்திரவத்தை நம்ம என்ன செய்ய தெரியலங்க, ஃபேஸ் பண்ண தெரியாது. அப்ப அந்த உபத்திரவத்தின் வழியாக அவங்களை எப்படி நடத்தணும்? தேவ சமூகத்தை விட்டுறக்கூடாது. இங்கதான் நம்ம தப்பு செய்யணும். இப்படித்தான் உபத்திரம் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்கள். உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம். சரி, ஜெப வாழ்க்கைக்கு எடுத்துங்களேன். நீங்க காலையில எழுந்து ஜெபிப்பீங்க, உங்களுக்கு ஒரு உபத்திரம். என்ன உபத்திரம் வரும்? சிஸ்டர் சொல்றாங்க பாருங்க, உபத்திரம். நீங்க ஜெபிக்க துவங்கும் போது என்ன வருங்க? தூக்கம் வரும். நீங்க என்ன செய்யக்கூடாது?
தூக்கம் வருது, ஏசப்பா தோத்திரம், நான் தூங்க போறேன், நீங்க போயிடக்கூடாது. அந்த உபத்திரவத்தை நீங்க மேற்கொள்ள இயேசு சொன்னாரா? இயேசு சொல்லுகிறார், தூக்கம் எங்களை சோதிக்குதுன்னு சொன்னாங்க. இயேசு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி சோதனையை ஃபேஸ் பண்ணு, சோதனையில என்ன செய்யாத, அதுல வீழ்ந்துடாதன்றாரு, அதை ஜெயிக்கணும்னு சொல்றாரு, அதன் வழியா நீ போகணும்னு சொல்றாரு. பாருங்க, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்றார். இப்ப நான் அந்த சோதனைக்கு இடம் கொடுக்காம போய் நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை முகத்துல அடிச்சு நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா தூக்கம் வராதபடி நல்லா ஆவியில நிறைஞ்சு கையை அடிச்சு ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த தூக்கம் பறந்து போயிடும். அல்லேலூயா. போமா போவாதா? இப்படிதானே ஜெயிக்கணும். நமக்கு ஒரு டெம்டேஷன் எல்லாம் இப்படிதான் வரும், இப்படிதான் பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். இவைகளை நாம் எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்க்கையில, உங்க குடும்பங்கள்ல, உங்க நண்பர்கள் மத்தியில அடிக்கடி உங்களுக்கு சோதனை வரும். என்ன சோதனை வருங்க சொல்லுங்களேன். இப்பவே சோதனையா தான் பாஸ்டர் இருக்குது. ஹalleluya, ஹalleluya. ஆமா, நீங்க நட்பா இருக்கிறவங்கள, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எதனா ஒண்ணு சொல்லி விட்டுருவாங்க, சண்டை வரும். இது அடிக்கடி நம்ம சந்திக்கிற ஒரு விஷயம். இதை எப்படி ஃபேஸ் பண்ணா நீங்க எந்த முடிவுக்கும் போக கூடாது. எந்த முடிவுக்கும் கேட்டது உண்மை அல்ல என்று நினைச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் போய் இந்த செய்தியை கேட்பதனால் அதுல ஒரு ஜெயமும் அல்ல. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா கடைசியில பார்த்தா உண்மை வெளியே வரும், நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதம் நீங்கள் பரிபூர்ண அடையணும்னு சொன்னா, நீங்க நிறைவுள்ளவர்களா மாறணும்னு சொன்னா உங்களுக்கு பொறுமை தேவை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நீ பரிபூரணத்தை அடைய போகிறாய். அதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம், நீ பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுமை உனக்கு வர வேண்டுமானால் சோதனை வழியாய்த்தான் நீ அந்த பொறுமையை அடைய முடியும். ஹalleluya, ஹalleluya. சிலர் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையை போய் சொன்னா சொல்லுவாங்க, நாங்களா இதெல்லாம் கடந்து வந்துட்டேங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, சாதாரணமா சொல்லுவாங்க. சில பிரச்சனைகள் நீங்க சொல்லும்போது காரணம் என்ன? அவங்க இந்த சோதனையை கடந்து வந்ததுனாலதான் அது அவர்களுக்கு லகுவாய் இருக்கிறது. ஹalleluya. சோதனை ஜெயித்த இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் அதுதான். நீங்கள் பொறுமை மாற்றம் கற்றுக்கொள்ளுங்கள். உபத்திரவத்தின் வழியாய் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள், சோதனைகள் உங்களை பொறுமைக்கு நேராய் கொண்டு செல்லும். நீங்கள் பொன்னாக துலங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கை பூர்ணமாய் நிறைவுள்ளதாய் மாறும். உங்கள் ஆத்துமா காக்கப்படும். ஆகவே சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக துலங்குவான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. எனக்கு அருமையான தேவனுடைய சமீபத்தில் ஒரு ஜெப விண்ணப்பம் எனக்கு வந்தது. ஒரு சகோதரி இந்த ஜெப விண்ணப்பத்தில் எழுதியிருந்தாங்க, ஐயா என்னுடைய குடும்ப வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் அப்படி இருக்கிறது. அந்த சகோதரியுடைய உபத்திரவோட வாழ்க்கை பாடுகள், அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அது ஒரு சாட்சி அவங்க எழுதியிருந்தாங்க, ஐயா என்னிடத்திலிருந்து ஒரு சகோதரி என்னுடைய உடைமையை அவங்க வாங்கி அதை வச்சுட்டு திரும்ப கொடுக்கல. திரும்ப கொடுக்காத போது நான் திரும்ப போய் கேட்டேன். திரும்ப போய் கேட்கும் போது அவங்க சொல்லிட்டாங்க, நான் எப்பொழுதும் அது உனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் கணவர் அதை கேள்விப்பட்ட போது அவர் மிகவும் கோபம் கொண்டார். வெளிநாட்டிலிருந்து வந்த என் கணவருக்கு எனக்கும் பிரச்சனை ஆகிவிட்டது, மனஸ்தாபமாகிவிட்டது. வாங்கின பொருளை திரும்ப கொடுக்காமல் அதை கொடுத்து விட்டேன் என்று புருஷனிடத்திலும் சொல்லிவிட்டால் நான் நிர்பந்தமாக இருக்கிறேன். நான் ஏசப்பாவை நம்புகிற ஒரு மகள். நான் அழுதேன், ஆண்டவருடைய பாதத்தில் அழுதேன். சர்ச்சுக்கும் வர முடியாது, ஆனால் ஏசப்பா நான் வாலிப வயசுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவரோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஏசப்பாட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். என் கண்ணீரை என் ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. நீதிமானுக்கு துன்பம் வரும், அந்த துன்பத்தை அந்த அம்மா எப்படி சகிச்சாங்க பாருங்க. இது அவங்க சர்ச்சுக்கே வரலங்க, அவங்களுடைய விட்னஸ் கேளுங்க. அவங்க சொல்றாங்க, நான் கண்ணீரிட்டு ஏசப்பட்ட ஜெபம் பண்ண ஒரு நாள் என் நகையை, என் பொருளை வாங்கின அந்த சகோதரி அவர்களே வீடு தேடி அவர்கள் கொடுத்து விட்டு போனார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் இதைத்தான் உன் வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறேன், நீங்கள் நீதிமான்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்.
பிரமாணங்களை கைக்கொள்ளுங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், வசனத்தின்படி வாழுங்கள். அப்படி நீங்கள் வாழும் பொழுது என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாய் இருக்க முடியும். இந்த நீதிமான்களுக்கு துன்பம் வரும், அந்த துன்பங்கள் அவனை சேதப்படுத்தாது. அதில் தேவன் துணை நின்று அவனை விடுவிப்பார். அந்த துன்பங்கள் அவனுக்கு எண்ணத்தை கொண்டு வரும், துன்பம் பொறுமையை கொண்டு வரும். அல்லேலூயா. அவன் பொறுமையா இருப்பான். என் அருமையான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை என் ஆண்டவராகிய தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, உபத்திரம் இன்னொரு விஷயத்தை நமக்கு கொடுக்கிறது. அதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நான் இந்த தலைப்புகளை மட்டும் சொல்லி நான் சித்தமானால் வருகின்ற வாரத்தில் நான் பிரசங்கிக்கிறேன். உபத்திரம் நம்மை நொறுக்கும். உபத்திரம் என்னதுங்க? நம்மளை உடைக்கும். நம்ம அடிக்கடி சில பேர்ல பாட்டு பாடுவோம், அது புரியாமலே பாடுகிறோம். உடைந்த பாத்திரம் நான் அப்படின்லாம் பாடுவோம். என்ன உடைச்சிட்டேன்? இதுதான் உடைந்த பாத்திரம்னா அர்த்தம் என்னன்னா ஆண்டவர் உடைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வாருங்க? உன்னை உடைச்சு உன்னை மீண்டும் உன்னை ஷேப் ஆக்குவார். அல்லேலூயா. ஏன் ஒரு பொருளை உடைக்கிறாங்க? வெரி குட் சிஸ்டர். அடுத்தது புதுசா உருவாக்க. அப்ப புதுசா உருவாக்குவதை, சிறப்பாய் உருவாக்குவதை உருவாக்குகிற நபர் தன் மனதிலே மைண்ட்ல வச்சிருக்கிற மாதிரி உருவாக்கணும்னா அவனை இருக்கிற நிலையில ஒன்னும் பண்ண முடியாது. ஒன்னு உருக்கணும். நீங்க ஒரு கேக்குறீங்க, ஐயா இப்ப புது மாடல் வந்திருக்குது, அந்த நகை எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா தட்டான் கிட்ட போய் நீங்க கேக்குறீங்க. அவர் உங்க நகையெல்லாம் காட்டி கொடுங்க, என்ன செய்யறேன் அப்படியே அப்படின்ட்டு கொடுத்துருவாரா? நெருப்புல காய்ச்சி வர பாருங்க. அதெல்லாம் போட்டு என்ன செய்வாருங்க? அதை உருக்கி அதை உடைச்சு வேற ஷேப்ல கொண்டு வருவாங்க. ஆண்டவர் கூட உபத்திரவத்தின் வழியா நம்மளை உடைப்பாரு. எப்படி உடைப்பாருன்னா, இதுக்கு நல்ல உதாரணம் சொல்ல, நல்லா கவனிங்க. சில விஷயங்களை நம்ம நான் இப்படித்தான் இருப்பேன் இருப்போம், அதெல்லாம் உடைச்சிருவாரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பல்ல உடைச்சிருவேன் இல்லையா, அந்த மாதிரி நான் இப்படிதான் இருப்பேன்னா நீ இருக்கிற மாதிரி நான் ஏத்துக்க முடியாது. நான் விரும்புற மாதிரி தான் நீ என்னை ஃபாலோ பண்ணணும். கைகளை தட்டி கத்திர சோதனை பண்ணலாமா? ஆமென். என்னை உடைத்து உருவாக்குகிற ஒரு தெய்வம். ஆமென். உன்னில் இருக்கிற களிம்பெல்லாம் அவர் எடுப்பார். உன்னில் இருக்கிற தேவையற்றதெல்லாம் அவர் எடுப்பார். அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி உன்னை உருவாக்குவார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னை உடைப்பதற்கு நீ தேவனுடைய கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் இந்த பாடல்லாம் நம்ம பாடுறோம் இல்லையா? உடைந்த, ஆமென், உடைந்த பாத்திரம் நான் உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், உதவாத எண்ணில் நீ உறவானி, நீங்க இல்லாமல் விடியாதே, நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். அல்லேலூயா. அது நம்ம வாழ்க்கையில இருக்க நம்ம பிரச்சனை சொல்றது. ஆனா என்னை நீங்க உடைத்து உருவாக்குங்க என்று சொல்வது வேறொரு அர்த்தம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே என்னை உடைங்க, வணைங்க, உருவாக்குங்கன்னு ஒரு பாடல் உண்டு. அல்லேலூயா. ஆகவே அந்த தேவன் உன்னை உடைப்பதற்கு சோதனையை தான் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க இப்போ சிலர் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல பைசா வந்துச்சுன்னா ஜபம் வர மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. ஏன்னா நிறையவா இருக்கு. சில பிள்ளைங்க சர்ச்சுக்கே வரலன்னா தேவனை தேடல, அது ரொம்ப லேசியா இருக்கிறாங்க, ஒரு பயபக்தியே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? உங்க காட்டுல மழை பெய்யுதுன்னு அர்த்தம். மழையை நிறுத்திட்டாருன்னா காஞ்சி போயிடும். நீங்க ஆண்டவர் கிட்ட மட்டும் விளையாடக்கூடாது. நீங்க ஆண்டவரை தேர்ந்து போனா போதும் தேடக்கூடாது. மாசத்துல எத்தனை வாரமா? 4 வாரம். ஒரு வாரம் வருது, 3 வாரம் லீவ் போறது. நீதிமானே, அநீதி நிறைந்த உலகத்தோடு நீ ஒட்டி வாழாதே. நீ பூரணம் அடைய முடியாது, நிறைவடைய முடியாது, உன் ஆத்மாவை காக்க முடியாது. உன் ஆத்மாவை காக்க வேண்டும், நீ பூரணமாய் இருக்க வேண்டும், நீ நிறைவை ஆண்ட வேண்டுமானால் ஆண்டவர் விரும்புகிற அந்த நீதி பாதையில வாழ்வதற்கு உன்னை உடைக்க நீ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என் விருப்பப்படி அல்ல, உங்க விருப்பத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க உங்க விருப்பத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை தேவன் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வசனம் சொல்லுது, உன் வழிகள் என் வழி அல்ல. அதுக்கப்புறம் உன் நினைவுகளும்
உன் நினைப்பும் சரி கிடையாது, உன் வழியும் சரி கிடையாது. அவர் சொல்ல, என் நினைவு வேற, என் வழிகள் வேற. அது கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அப்படிதான் நீ அவரை தேடி ஆகணும். அது பிராட்வே கிடையாது, அது இடுக்கமான வழிதான். அதன் வழியா தான் நீ வரணும். ஆனா அதுல மேன்மை இருக்கிறது, அதுல பொக்கிஷம் இருக்கிறது, அதுல ஆசீர்வாதம் இருக்கிறது, அதை கொள்ள முடியாத சந்தோஷம் இருக்கிறது. நீ அதை ருசிக்க வேண்டுமானால் இந்த பாடுகளை நீ சகிச்சுதான். அல்லேலூயா. உன்னை பார்த்து உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, இயேசு போறாங்க ஒன்றமோ சொல்லுவாங்க. நான் அந்த ஊருக்கு புதுசா வரும்போது தாலி அர்த்தம் கூட்டான்னுவாங்க. என்ன கூட்டம்? ஏன்னா எங்க வீட்டு அம்மா கழுத்துல ஒண்ணுமே இருக்காது. என்ன கூட்டங்க? அல்லேலூயா போறாங்க பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஓன்னு கத்துறாங்க. என்னதான் சொல்ல முடியுமோ சொல்லுவாங்க. அது பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம் இல்லையா? என்ன, நான் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டு நான் போந்து என்ன எல்லாரும் அல்லேலூயான்னுவானுங்க. என்ன சொல்லுங்க? ஆண்டவரேன்னுவானுங்க, அல்லேலூயான்னுவானுங்க. பாருங்க, அவன் ஆண்டவரையும் அறியாதவன் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துறான். அல்லேலூயான்னா அவனுக்கு அர்த்தம் புரியாது இல்லையா? அல்லேலூயான்னா அவன் பாருங்க எத்தனை வார்த்தை, ரட்சணியமும் கனமும் மகிமையும் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே புரியாது என்று சொல்லி ஆண்டவர் அறியாதவன் சொல்றான். அதனால இங்க எனக்கு தெரிந்த ஒரு போதகர் நண்பர், அவர் தன் பையனுக்கு அல்லேலூயான்னு தான் பேர் வச்சார். ஏங்க அல்லேலூயா பேர் வச்சுக்கிறீங்க கேட்டு அவரு தான் சொன்னாரு. அவன் கிரவுண்ட்ல ஓடுவான், அல்லேலூயா அப்படின்னு வரான். அல்லேலூயா வாத்தியார் கூட அல்லேலூயா வந்தானா? அல்லேலூயா வரல சார், கர்த்தருடைய நாமம் ஸ்கூல்ல மகிமைப்படும், கிரவுண்ட்ல மகிமைப்படும். அதனால என் பையனுக்கு அல்லேலூயான்னு வச்சேன். தேவ பிள்ளைகளை கவனியுங்கள். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நாம் உடைக்கப்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் உடைக்கப்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற வண்ணமாய் அல்ல, உங்களை உடைத்து உருவாக்குற தேவனிடத்துல உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். உனக்குள்ள இருக்கிற பிரிஸ்டேஜ் உடைக்கப்படணும், உனக்குள்ள இருக்கிறதான ஏற்றத்தாழ்வு உடைக்கப்படணும், உன்னை குறித்து நீ மேன்மையா எண்ணுகிறாய் அது உடைக்கப்படணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள காணப்படுகிற அந்த விஷயங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு நீ ஒன்றுமற்றவனாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை புது சிருஷ்டியா உருவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நிறைய விஷயங்களை நான் சொல்ல முடியும். உபத்திரம் நம்மை நொறுக்குகிறது, உபத்திரம் நம்மை கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கிறது, உபத்திரம் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. ஏசப்பா இதெல்லாம் கடந்து போனார், அவர் கடைசி வரைக்கும் தாழ்மையா இருந்தார். அல்லேலூயா. உபத்திரம் என்ன செய்கிறதா? ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க செய்கிறதா? அல்லேலூயா. அநேக உபத்திரவத்தின் வழியாய் நீங்கள் எங்க போவீங்களா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவீங்க. அப்படிதான் வசனம் சொல்லுதுங்க. அப்போஸ்தலர் புத்தகத்துல அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப உபத்திரம் வேணுமா வேணாமா? பாடுகள் வேணுமா வேணாமா? வரட்டையா, அது எனக்கு வேணுமாதான். டெஸ்டா ஜாலி, நான் எழுத ரெடியா இருக்கிறேன். பரீட்சை எழுதலாமா? படிச்ச பிள்ளைங்க டெஸ்ட் வைக்கணுமா? சார் வைங்க ஸ்பீக்கர் வைங்கணுமா? படிக்காத பசங்க மொழின்னு படிப்பான். அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு சோதனையை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பயப்படுவான், அவன் பாக்கியவான். நீதிமானுக்கு அநேக துன்பம் வரும், அவன் எல்லாவற்றிலிருந்து கற்று விடுவிக்கிறான். ஏன் நீதிமானுக்கு துன்பம் வரும்? இத்தனை ஆசீர்வாதங்கள் அதில் இருக்குது, பரலோகம் சென்ற வழி அதில் இருக்கிறது, கீழ்ப்படுதலுக்கான வழி இருக்கிறது, தாழ்மைக்கான வழி அதில் இருக்கிறது. நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டவனை உருவாக்குகிறார். அது மாத்திரமில்ல, முதல் ஒரு காரியத்தை தான் நான் விளக்கமா சொன்னேன், பொறுமையை அங்க கத்துக்கிறோம். நிறைய பேருக்கு லெசன், நிறைய வாழ்க்கை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொள்ளாதனால்தான் அவங்களுக்கு என்ன இல்லைங்க, பொறுப்பை. நீங்கள் கர்த்தருடைய காரியங்கள்ல உங்களை அர்ப்பணித்து சோதனைகளை சகித்துக் கொண்டு நீங்கள் பொறுமையை பெற்றுக்கொண்டு வளர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகவே ஏன் ஆண்டவர் உபத்திரவங்களின் சோதனை அனுமதிக்கிறார்? பொறுமையை கற்றுக்கொள்ள. பொறுமை தான் நமக்கு என்னத்தை கொண்டு வருங்க? பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் மாற்றும். பொறுமை எப்படி கிரியை செய்யணுமா? பூரணமாய் கிரியை செய்யணும். அல்லேலூயா. ஆகவே இந்த பொறுமை எப்படி வரும்? உபத்திரவத்தின் வழியாக தான் கற்றுக்கொள்ள முடியும். நாம் எல்லாரும் தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. Glory, glory, glory. இயேசு ரத்தம் சொல்லு, இயேசு ரத்தம் சொல்லு. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord,
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. இந்த கிருபையினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. இந்த பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, நான் நீதிமானாய் வாழ என்னை விட்டுக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீதிமான் யார் என்பதையும் நீதிமானுக்கு ஏன் துன்பம் வருகிறது என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. நான் நீதிமானாய் வாழ்ந்து ராஜ்யத்தை அடைய நீதிமானாய் வாழ்ந்து ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. புதிய வருஷத்துல நல்ல தீர்மானங்கள் எடுங்க. ஆண்டவருடைய சொல்படி வாழ்கிற பிள்ளைகளா வாழ உங்களுக்கு விட்டுக் கொடுங்க. உலகம் உங்களை மேற்கொள்கிறது. ஜாக்கிரதையா இருங்க. உலகத்தை பின்னுக்கு தள்ளி சிலுவையை முன்னிறுத்தி வாழ உங்களை விட்டுக் கொடுங்க. நீங்க உடைக்கப்படணும். உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் உங்களை கர்த்தர் அற்புதமா ஷேப் பண்ணுவார். உன்னுடைய குறைவை உணர்த்துவார். உன் பாவங்களை உணர்த்துவார். உன் அக்கிரமங்களை ஆண்டவர் பட்டியலிட்டு காண்பிப்பார். கிறிஸ்துவ என்ற பெயர்ல கிடையாது. நீ அவர்கள் அன்பு கூறுகிற நீதிமானாக, வசனத்தின்படி வாழ்கிற நீதிமானாக உனக்கு வாழ கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன் பலத்தை, உன்னுடைய சுயத்தை சார்ந்து நீ வாழாமல் கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க உன்னை நீ விட்டுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையில் உனக்கு தரப்போகிறார். ஆண்டவரத்தில் கேட்கலாமா? நன்றி ஏசப்பா. எல்லாரும் கேட்கலாம். எத்தனையோ வார்த்தைக்கு நீ இன்னும் உன்னை விட்டுக் கொடுக்கவே இல்லை. எத்தனையோ வார்த்தைக்கு உன்னை நீ விட்டுக் கொடுக்கவே இல்லை. ஆண்டவருடைய பலமுறை பேசியிருக்கிறார். இப்பொழுது உன்னோடு கூட பேசுகிறார். உனக்கு வருகிற அநேக ஆமென் துன்பங்களை கண்டு நீ விலகி அதிலிருந்து தப்பித்து போக நீ முயற்சிக்கிறார். ஆண்டவரை உருவாக்க விரும்புகிறார். நீ உன்னை விட்டு கொடுப்பாயா? வசனத்தின்படி வாழ்கிற உனக்கு துன்பம் வரும். அதை நீ சகித்து கடந்து செல்வாயனால் அநேக குணாதிசயங்கள் உனக்குள்ளே வளரும். உன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும். நீ பரிபூரணத்தை அடைய முடியும். ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காகத்தான் உன்னை நீதிமானாக வாழ ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆமென். அநீதி நிறைந்த உலகத்தில் ஒரு துன்மார்க்கனாய் நீ வாழ்ந்து விடக் கூடாது. அநீதி நிறைந்த ஒரு நபராய் வாழ்ந்து விடக் கூடாது. வசனத்தை அறிந்து தேவ வார்த்தையின்படி வாழ்கிற நீதிமானாய் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். துன்பங்கள் அதில் வரும். ஆனால் உனக்கு படிப்பினை சொல்லிக் கொடுக்கும். உன்னை மெருகேற்றும். நீ பொன்னாக தொடங்க முடியும். நீ அநேக பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். அநேகருக்கு நீ சாட்சியாய் இருக்க முடியும். கர்த்தர் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். இன்னைக்கு உன்னை விட்டு கொடுப்பாயா? ஆண்டவரே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, சோதனைகள் வழியாக நான் வாழ்கிற நீதிமானாக, அதன் போல என்னை உருவாக்கி கொள்ளுவனாக என்னை விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உபத்திரவங்கள் பாடுகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். அதன் வழியே கடந்து செல்வது மேன்மை பாக்கியம் என்று கருதி என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன். உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்வதற்காக எதையும் நான் ஆண்டவரை சகித்துக் கொள்ள என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கடினமானது ஒன்றையும் நான் கடினம் என்று எண்ணாதபடி கர்த்தருக்காக என்னை நான் விட்டுக் கொடுக்க போகிறேன். உடைக்க என்னை விட்டுக் கொடுக்க போகிறேன். ஆமென். இன்னைக்கு உங்களை விட்டுக் கொடுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
உலகத்திலே வருகிற எல்லா துன்பத்திலும் தேவன் நம்மை கைவிடாமல் அதன் வழியாக நமக்கு அநேக நன்மைகளை ஆண்டவர் பெற்று தருகிறார். ஒரு நல்ல விளக்க சத்தியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே துன்பம் வரும், நீதிமானுக்கு தான் வரும், வசனத்தின்படி வாழ்கிறவங்களுக்கு தான் வரும். ஆனால் அது அவளை மேற்கொள்ளாது, அதில் நித்தியம் வரைக்கும் அதை கொண்டு செல்லும், மெருகேற்றும், உருவாக்கும். பல காரியங்களை நம்ம படித்தோம். ஆகவே நீதிமான்களாய் வாழ்வோம், துன்பங்களை நாம் சகிப்போம், தேவனுடைய சாயிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அநீதி நிறைந்த உலகத்தோடு கலந்து வாழ வேண்டாம். இனி வசனத்தின்படி தேவ வார்த்தையில் வாழ்கிற நீதிமான்களாய் வாழ்ந்திட, அதன் வழியாக இருக்கிற துன்பங்களை நாம் சந்தித்து நம்மை இன்னும் உருவாக்கி கொள்ள நாம் இடமளிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கர்த்தர் சோதரம் சொல்லலாமா? சோதரம் காணி கொடுத்த கரங்கள் புதிய வந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க சோதரம் சொல்லுவோம். ஒரு நாட்டிலே இருக்கிற அனைத்து பணிகளிலும் உங்களுடைய ஒத்தாசை, ஒத்துழைப்பு, உங்களுடைய ஜெபம் அவசியம். எல்லா பிள்ளைகளும் பங்கு பெறுங்க. கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துங்க. ஆண்டவர்களோடு கூட இருப்பாராக. நாம் யாரும் சேர்ந்து சொல்லுமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் நினைக்கும் வழி நடத்துதலும் சமாதானம் மீண்டும் என்றும் சதா நாட்களும் நம்மளோடு கூட என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.